Good morning, students. And in literary forms, what is the other topic? The first unit, actually, the first unit has two sections. One is various movements in history of English literature, and the other one is various terms, various words in literary forms. So this is to be the introductory unit, and now we are studying various movements in the sense various kinds of poetry. See, literary forms la first unit paathutrukkom, and the first unit la various movements in history of English literature. Various movements அப்படினு கேட்டிங்கனா various kinds of styles of poetry in history of English literature. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் என்னென்ன poetry வந்துச்சு, என்ன மாதிரி characteristic featuresல இந்த poetry எல்லாம் வந்துச்சு, யாரெல்லாம் சிறந்தவங்க அப்படின்றத தான் பார்த்துட்டு இருக்கோம். And syllabusல பாத்தீங்கன்னா first unit introduction அப்படினு இருக்கும். அதுல various kinds of movements and then literary terms. Most important literary terms, அந்த வார்த்தைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டு, and then poetry, prose, drama, fiction அப்படி 4 யூனிட் இருக்குது. ஓகே, so first unit தான் பார்த்துட்டு இருக்கோம், and various movements. And let's say after romantic age and decadent aestheticism and symbolism and imagist எல்லாமே விக்டோரியன் ஏஜ் அந்த காலகட்டத்தில் இருக்கு. பட் விக்டோரியன் ஏஜுக்குன்னு ஒரு தனி ஃபீச்சர்ஸ் ஆஃப் characteristic features of ஏஜ் இப்ப இருக்குது. ஓகே, அது இங்க இல்ல. பட் விக்டோரியன் ஏஜ்க்குள்ள இன்னும் நிறைய மூமெண்ட்ஸ்லாம் இருக்கு, ப்ரீ ராஃப்லைட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு, அண்ட் அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் விக்டோரியன் ஏஜ் இஸ் ஓவர். ஓகே, from 1833 to 1901 அதுதான் விக்டோரியன் ஏஜ். அப்கோர்ஸ் அது இப்ப ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஏஜ் எல்லாம் சொல்ல முடியாது. Features of the literature வச்சு பேஸ் பண்ணி தான் ஓகே, this poem is romantic poetry, this poem is Victorian poetry அப்படின்னு, this poetry is pre-Raphaelite poetry அப்படின்னு சொல்றது அது. ஸோ அந்த poem என்னென்ன கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இது இருக்கு. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கிலீஷ் poetry from 1900 to 1922 அப்ப what are the characteristic features of English poetry அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். And but during that time there was a remarkably huge change in the trend of writing poetry. So the features of Victorian age, and there are various features of Victorian age, and along with that various movements like pre-Raphaelite, imagist, symbolism, decadent, and likewise. So there are various movements. But apart from this movement from 1900 to 1923 22 there was complete change, a drastic change in the in the writing of English poetry. Okay, so by the end of 1819 itself, W.B. Yeats, Thomas Hardy, and American poet Robert Frost introduced a change in the style of their poems, and the poem were colloquial. Okay, so 1890s இந்த சேஞ்ச் W.B. Yeats, Thomas Hardy and American poet Robert Frost. எப்படி வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் போயம் படிக்காம நீங்க ஸ்கூல் முடிக்காம இருந்திருப்பீங்களோ, அதே மாதிரி ராபர்ட் ஃப்ராஸ்ட் அண்ட் வில்லியம் பிளேக்குடைய போயமும் நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு தான் உங்களுடைய ஸ்கூல் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ ராபர்ட் ஃப்ராஸ்ட் ஒரு அமெரிக்கன் போயட். அவரை பத்தி ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல படிச்சிருக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா அவர் அமெரிக்கன் போயட். பட் இவங்க எல்லாம் சேர்ந்து இங்கிலீஷ் போயட்டை கம்ப்ளீட்டா மாத்தி கொடுத்தாங்க. அண்ட் டூரிங் தட் டைம், அந்த பீரியட்ல தான் 1900 to 1922 there was Irish rebellion. Ireland got it independence. ஸோ அயர்லாண்டும் இங்கிலாந்து கண்ட்ரோல்ல இருந்து விடுபட்டு கம்ப்ளீட்டா சுதந்திரம் அடைஞ்சிச்சு. அயர்லாந்து என்பது ஒரு தனி நாடா எஸ்டாப்ளிஷ் ஆனிச்சு. அண்ட் அது வரைக்கும் அயர்லாந்து இங்கிலாந்துக்கு அடிமையா தான் இருந்தது. அயர்லாந்துல மேக்சிமம் பாத்தீங்கன்னா எப்படி இப்ப இந்தியாவில பாத்தீங்கன்னா இங்கிலீஷும் பேசுவாங்க, அண்ட் அவங்களுடைய மதர் டங்கும் பேசிட்டு இருப்பாங்க. ஓகே, அபிஷியல் லாங்குவேஜா இங்கிலீஷ் இருக்கு, அண்ட் இங்கிலீஷ் ஒரு இதுவா இருக்கு, பின்னி பிணைஞ்ச ஒரு இந்திய மக்கள்கிட்டே பின்னி பிணைஞ்ச ஒரு லாங்குவேஜா இங்கிலீஷ் இருக்கு. அண்ட் அதே மாதிரிதான் அயர்லாந்துலயும் ஐரிஷ் லாங்குவேஜும் இருக்கு. பட் தி சேம் டைம் இங்க இங்கிலீஷும் ஐரிஷ் பீப்புள் பேசிட்டு தான் இருப்பாங்க.
அண்ட் அவங்க வந்து அயர்லாண்டுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுனால அண்ட் அவங்க தன்னைத்தானே இப்போ ஒரு தனி இது அந்த ஐரிஷ் லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஐரிஷ் இதுல வந்து நிறைய போயிட்ரி லிட்ரேச்சர்லாம் உருவாக ஆரம்பிச்சது அது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஐரிஷ் இண்டிபெண்டன்ஸை வந்து நிறைய இங்கிலீஷ் போயிட்ஸும் அது கொண்டாடினாங்க. அயர்லாண்டுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கொண்டாடினாங்க. ஓகே, ஸோ many of the English people as well especially English poets celebrated Irish independence. Okay, one among the most W.B. Yeats. ஸோ இங்கே ஐரிஷ் இண்டிபெண்டன்ஸை வந்து கொண்டாடின நிறைய இங்கிலீஷ் போய்ட்ஸ் வந்து இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் தான் இப்போ W.B. Yeats. ஓகே, ஸோ இப்போ இது இப்போ அயர்லாண்டுக்கு இப்போ இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச போது அண்ட் ஐரிஷ் போய்ட்ரியை படிக்கிற இது இங்கிலீஷ் பீப்புளும் அண்ட் இங்கிலீஷ் போய்ட்ரியை படிக்கிற ஐரிஷ் பீப்புளும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. அதனால இங்கிலீஷ் போய்ட்ரிக்கு நிறைய சேஞ்சஸ்லாம் வர ஆரம்பிச்சது. ஓகே, as Ireland got independence, many readers developed from Ireland as well as from England, reading Irish poetry as well as English poetry. அது எப்படின்னா because of translation. Okay, so Irish poetry வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்க, இங்கிலீஷ் poetry வந்து ஐரிஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்க. And because of this, number of readers enhanced, improved both in Ireland as well as in England. So this also changed lots of styles and the writing style, everything changed because of Irish rebellion or Irish independence. Okay, and so these are the factors which brought change in English poetry. And then another movement in history of English literature was the Georgian poetry. Okay, so Georgia வந்து எப்படி what kind of changes that they introduced அப்படின்னு பார்த்தீங்கன்னா the poets who evolved from 1912 to 1922 were called as Georgian poets because King George ruled this period. Okay, so 1912 to 1922 ஒரு ரொம்ப ரொம்ப ஷார்ட் ஏஜ். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் ஏஜ் பார்த்தீங்கன்னா 34 வருஷம் இருக்கும். அண்ட் விக்டோரியன் ஏஜ் பார்த்தீங்கன்னா 64 வருஷம் இருக்கும். லெட்ஸ் சே நியோ கிளாசிக்கல் மூவ்மெண்ட் கிட்டத்தட்ட 150 வருஷம் இருக்கும். இதே மாதிரி தான் எலிசபெத்தன் ஏஜ் வந்து 150 வருஷம் அப்படி இருக்கும். பட் ஜார்ஜியன் போயட்ரி வந்து ஒரு 10 வருஷம், ரொம்ப ரொம்ப ஷார்ட் ஏஜ் தான் அது. அண்ட் ஸோ 1912 to 1922 அந்த காலகட்டத்தில், அந்த 10 வருஷ காலகட்டத்தில் வந்த இங்கிலீஷ் போயட்ரி தான் ஜார்ஜியன் போயட்ஸ், ஜார்ஜியன் போயட்ரி அப்படின்னு சொல்றது. ஸோ வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Edward Marsh published first anthology of Georgian poetry. In the preface, it was written that English poetry is putting on a new strength and beauty. So, Sir Edward Marsh published the Georgian poetry. Okay, so he in the preface to Georgian poetry, he wrote that the English poetry is putting a new strength and beauty. So English poetry க்கு நல்ல strength and beauty இந்த Georgian poets வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த preface வந்து Georgian poetry வந்து publish பண்றாரு. Okay, so what are the characteristic features of Georgian poetry அப்படின்னு கேட்டீங்கன்னா, again Georgian poetry is similar to romantic age. Okay, romantic age க்கு சிமிலரா தான் இந்த Georgian poets வந்து இருக்கிறாங்க. And so they celebrate rural life. Okay, so Georgian poetry celebrate rural life. And greatest Georgian poets were Rupert Brooke and W.H. Davies. So these two poets are considered to be the greatest Georgian poets. So so what do? They express English rural life in a natural way, in a charming way, in an uncomplicated way. Okay, so England உள்ள கிராம வாழ்க்கை எப்படி இருக்கு, நேச்சுரல் லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கு, அண்ட் அது இயற்கை எப்படி இருக்கு அப்படின்றத கொண்டாடி எழுதுவாங்க. பட் there is a small difference between romantic age and Georgian poetry. Romantic age simply celebrate nature alone, but Georgian poets celebrate both nature as well as animal life. Okay, they describe animals also.
ஸோ விலங்குகளோட இந்த விலங்கு திஸ் காஃப் கிராமத்துக்கு போனா அப்படியே இது கவ் அண்ட் காஃப் அண்ட் புல் இதோட தான் இன்ட்ராக்ட் பண்ணலாம் ஏற்படும் அண்ட் தே ஆல்சோ இன்ட்ராக்ட் வித் அஸ் அண்ட் ஸோ அதை பேஸ் பண்ணி கூட போய்ட்ரி எழுதுறது. ஸோ ரைட்டிங் போய்ட்ரி ஆன் அனிமல்ஸ் ஆல்சோ. ஓகே, தே ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் நேச்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி போய்ட்ரி அவங்க வந்து எழுதினாங்க அண்ட் தே செலிப்ரேட் கம்ப்ளீட்லி ரூரல் லைஃப். பட் தட் வாஸ் கிரிட்டிசைஸ்டு. Even romantics were also criticized because they were escapists. சமுதாயத்துல வறுமை இருக்கு, வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு. There were during that time unemployment problem and poverty were at the peak. ரொம்ப பீக்ல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அப்ப இருந்திருக்கு. ஆனா அதை பத்தி எதை பத்தியும் கவலைப்படாம they simply celebrate nature. It was happened in romantic age also. Even in romantic age there were unemployment problem and poverty problem, but romantic poets did not bother about that and they simply celebrated nature. Okay, so this was criticized by the critics and even Georgian poets also criticized because they simply did not bother about the social issues and they simply escaped from social reality and they simply lived in the imagination of rural life. Okay, so this was criticized by the critics and but overall this is an interesting age celebrating nature and animals. And the style of Georgian poets is traditional and casual colloquial. Okay, so அந்த ரைமிங் வேர்ட்ஸ் அண்ட் போய்ட்ரியோட அமைப்பு அது எல்லாமே ட்ரெடிஷ்னலா இருக்கும். பட் மச் ஆஃப் கொலோக்கியல் ஸ்டைல், இன்னமும் கொலோக்கியல் ஸ்டைல்ல அந்த ஜார்ஜியன் போய்ட்ரி வந்து எழுதினாங்க. ஓகே, தேங்க்யூ. வாட்ச் த வீடியோ அண்ட் தென் அட்டெண்ட் த கிளாஸ். தேங்க்யூ.